जैसा संग वैसा रंग. இது ஒரு ப்ராவர்ப் ஹிந்தியில் நான் கேட்டேன். இங்கிலீஷில் இதே ப்ராவர்ப் வந்து இருக்குது. டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்ற ப்ராவர்பும் இருக்குது. ஸோ தீஸ் ப்ராவர்ப்ஸ், தீஸ் கோட்ஸ் ஆர் suitable to say someone's bad behavior, because bad behavior or bad habits or will get adapted to somebody's behavior very soon. But to inculcate good habits, no, even though you may be in the company of a good person, it will take time for good things to get rubbed off on us. So jaisa sang vaisa rang, இந்த கோட் வந்து ஒன்லி ஃபார் பேட் ஹேபிட்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். ஏன்னா கலியுகத்தில் வந்து கெட்ட விஷயம் யாராவது பண்ணுறதை பார்க்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு வந்து வி கெட் அடாப்ட் டு தேட். நம்மளுக்கே தெரியாமல் அந்த கெட்ட விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயும் வந்துடும். அதோடைய பிரபாவம் நம்ம மேலே வந்து கண்டிப்பாக படும். ஆனால் நல்ல விஷயங்கள் வந்து நம்ம மேலே படுமா அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு பார்த்தா கிடையாது. நல்ல விஷயம் வந்து மற்றவங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும், ஆனால் அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். குட் திங்ஸ் ஆல்வேஸ் டேக் டைம் அப்படின்னு ஒரு ப்ராபர்ப் இருக்குது. ஸோ நம்ம நல்லவங்க கூட பழகினாலுமே கூட நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே வரத்துக்கு பல வருஷங்கள் ஆகலாம். கான்ஷியஸ் எஃபர்ட் போட்டால் தான் நம்மளுக்குள்ளே நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்குள்ளே வரும். கெட்ட விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக வித்தின் மினிட்ஸ், வித்தின் செகண்ட்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் கெட்ட விஷயங்கள் நம்மளுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ அதனால் we should be very very careful about ஜெய்சா சங் வைசா ரங். ஸோ நம்ம யார் கூட அசோசியேட் பண்ணுறோம், இல்லை எந்த இடத்துல நம்ம எந்த அட்மாஸ்பியரில் நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து we have to be very careful. எதுக்கு அப்படின்னா to protect us from any bad habits. ஸோ அதனால் குட் திங்ஸ் வரணுன்னா நம்மளுக்கு பகவானுடைய அனுகிரகம் தான் வேணும். அதை தவிர வேறு எந்த ஒரு உபாயம், வேறு எந்த ஒரு வேவும் வந்து இல்லை அப்படின்றது ஐ ஃபீல். ஸோ am I right?